என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். என்னை தேடும் இறைவனே, உம்மை நாடி வருகிறேன். ஜனவரி 21ஆம் தேதி. இன்றைய தியானத்தின் தலைப்பு ஆசீர்வதிக்கின்ற தேவன். வாசிக்க வேண்டிய திருமறை பகுதி ஆதியாகமம் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 22 வரை. மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. ஆதியாகமம் 8:21. ஆசீர்வதிக்கின்ற தேவன். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ளவர். எபேசியர் 2:4 என்று பவுல் கூறியது எத்தனை உண்மையானது என்பதை இப்பகுதி மிகுதியாய் சொல்கிறது. நோவா பூமியில் நீர் வடிந்துவிட்டதா என்று அறிவதற்காக புறாவை வெளியே விடுகிறார். முதல் முறை இளைப்பாற இடமின்றி வந்த புறா 2ஆம் முறை ஓர் ஒலிவ மரத்தின் இலையை கொத்திக் கொண்டு வருகிறது. இதற்கு விளக்கம் கொடுக்கும் சகோதரர் எமில் ஜெபசிங், ஒலிவ மரத்தின் இலை சமாதானத்தின் சின்னம். கர்த்தர் தமது கோபம் மாறினவராய் மனிதனோடு சமாதானம் பாராட்ட முன்வருகிறார் என்று கூறுகிறார். நோவா ஒரு பலிபீடத்தை கட்டி அதன் மேல் சுத்தமான சில மிருகங்களையும் பறவைகளையும் பலியிடுகிறான். இது அவரது உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வந்த நன்றியின் வெளிப்பாடு. கர்த்தர் அந்த பலியை ஏற்று அதன் சுகந்த வாசனையை முகர்ந்தார். அப்போது, இனி நான் மனுஷன் நிமித்தம் பூமியை சபிப்பதில்லை என்று தன் உள்ளத்தில் சொல்லிக் கொள்கிறார். ஆதாம் பாவம் செய்த போதும் காயின் பாவம் செய்த போதும் பூமி சபிக்கப்பட்டது. ஆதியாகமம் 3:17 மற்றும் 4:11. இப்போது கர்த்தர் மனமிரங்குகிறார். காரணம், மனுஷனுடைய இருதயத்தின் நினைவுகள் அவன் சிறு வயது தொடங்கி பொல்லாததாயிருக்கிறது. அதாவது பாவ சுபாவம் என்பது மனிதனின் ஜென்ம சுபாவமாய் இருக்கிறது. அதை அவனே மாற்றுவதும் முடியாதது. இனி உயிரினங்களையும் அழிப்பதில்லை என்று தனக்குள்ளே உறுதி செய்து கொண்டார். ஆதாமிடம் பலுகி பெருகி பூமியை நிரப்பும்படி சொன்னது போல ஆதியாகமம் 1:28 நோவாவிடமும் சொல்லுகிறார். ஆதியாகமம் 9:1 ஆதாமிடம் அனைத்து உயிரினங்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொன்னது போல ஆதியாகமம் 1:26 நோவாவிடமும் கூறுகிறார். கூடுதலாக அந்த உயிரினங்களுக்கு மனிதரை பற்றிய பயமும் அச்சமும் இருக்கும் என்று சொல்கிறார். ஆதியாகமம் 9:2. ஆதாமுக்கு தாவர உணவை மட்டும் உண்ணும்படி கூறிய கர்த்தர் இப்போது விலங்குகளையும் பறவைகளையும் நீர்வாழ் உயிரினங்களையும் ஆகாரமாக்கிக் கொள்ள அனுமதிக்கிறார். மேலும் மனிதன் தேவ சாயலில் படைக்கப்பட்டவனானதால் அவனை கொலை செய்கிறவனை கடுமையாய் தண்டிக்க விரும்புகிறார். மனுஷனுடைய உயிருக்காக அவனவன் சகோதரனிடத்தில் பழி வாங்குவேன் என்கிறார். நோவாவின் குடும்பத்தை பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாகுங்கள் என்று ஆதாமை ஆசீர்வதித்தது போலவே ஆசீர்வதிக்கிறார். மனிதன் பலுகி பெருகுவது கர்த்தருக்கு விருப்பமானது. ஆனால் அவனோடு பாவமும் பலுகி பெருகுவது அவருக்கு அருவருப்பானது. எமில் ஜெபசிங். மனிதன் பலுகி பெருகுவது கர்த்தருக்கு விருப்பமானது. ஆனால் அவனோடு பாவமும் பலுகி பெருகுவது அவருக்கு அருவருப்பானது. எமில் ஜெபசிங். ஜெபம். தேவா, நோவா வெள்ளத்தினின்று காப்பாற்றப்பட்டவுடன் பலி செலுத்தி தொழுது கொண்டது போல் எனக்கு கிடைத்த நன்மைகளுக்காக நானும் நன்றி செலுத்துகிறேன். உம்மை தொழுது கொள்ளுகிறேன். ஆமேன்.